வந்து மக்களிடமும் உங்க கூட பயணிக்கிறவங்களுக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா திருடன் கத்துவீங்க. ஆமா. ஓரளவுக்கு சுயநலமிக்க எல்லாருமே கொஞ்சம் சுயநலமிக்க தான். கொஞ்சம் நம்ம நகையை புடிச்சுக்கிட்டு நம்மளும் கத்துவோம், திருடன் கத்துவோம். கரெக்ட். எவன் ஒருத்தன் திருடன் கத்தாம நகையை மட்டும் பாத்துக்குங்கடா, எனக்கு தெரியும் திருடன் வந்திருக்கானா அவனுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு அர்த்தம். என்ன செய்ய போறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் இருக்கு. புரியுது. அவர் சொல்றான், டேய் போற போக்குல நம்மளையும் முடிச்சு விட்டு போறாங்களா நம்மள அப்படின்னு மாதிரி. அவர் வந்து அவங்களுடைய புதுசா ஆரம்பிச்சிருக்க கட்சி இல்லையா, அப்போ அவங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபார்ம்னா என்னன்னு தெரியணும், பூத் ஏஜென்டோட வேலை என்னன்னு தெரியணும். இதெல்லாம் வந்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களுக்கு வந்து அதை கொண்டு வர்றதுக்கு என்னதான் குதிரையை கூட்டிட்டு போய் தண்ணி பக்கத்துல வச்சாலும் குதிரை தான் தண்ணி குடிக்கும். நீங்க அப்போ வந்து என்னதான் உங்களுக்கு மீடியா பலமும் அதுவும் இதுவும் கொடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி வைக்க தயாரா இருந்தாலும் அதுக்கான உங்களுடைய வேலைப்பாடுகளும் வந்து செய்யணும் தானே. இதை வந்து இது நம்ம செய்யும்போது வந்து சில பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி இல்லாம என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்போ நான் கூட இப்ப யார் சார்பா எனக்கு பேசுறேன்னு தெரியல, நான் யார் சார்பா பேசுறேன்னு கமெண்ட்ஸ்ல பார்த்தாதான் தெரியும். எனக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். விஜயோடைய கடலை நீங்க பாத்துட்டீங்க, எடப்பாடி வந்து ஆதரிக்கிறாரு, எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாரு. திராவிட கட்சி இவர் திமுக வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்லல, எதுக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்கதான் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண போர்ஸ் பண்றாங்க. இந்த பக்கம் சீமான் அதை எதிர்க்கிறாரு. சோ ஒரு பேசிக்கா ஒரு மக்களாட்சியில ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கான உரிமையை பறிக்கிறத வந்து ஒவ்வொரு கட்சியும் எப்படி ஒவ்வொரு விதமா பாக்குறதுலயே வந்து ஒரு பெரிய கேள்வி நமக்கு எழுது இல்லையா. இது எப்படி அவங்க அணுகுறாங்க, ஒரு எடப்பாடி ஏன் அதை ஆதரிக்கணும்ன்றது எனக்கு வந்து அது மேபி அரசியல் காரணங்களா இருக்கலாம், அவர் பிஜேபி அந்த சப்போர்ட் அந்த காரணங்களா இருக்கலாம். இப்ப சீமான் எதுக்குறாரு, இப்ப விஜய் வந்து ஏன் வந்து பாடம் நடத்துறாரு, நீ இப்ப ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாடம் நடத்துறாரு. சோ இதெல்லாம் பாக்குறப்ப ஒவ்வொருத்தங்களுடைய அணுகுமுறையும் எது கோரோ அதை விட்டுட்டு கோர் இல்லாத விஷயங்களுக்காக தான் அவங்க எல்லாமே போராடுற மாதிரியோ இல்ல எதுக்குற மாதிரியோ தெரியுது இல்லையா. இது எப்படி சொல்றதுன்னா அந்த பொலிட்டிக்கல் எவாலுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, பொலிட்டிக்கல் வந்து போக 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 ஒரு ரிஃபைன் ஆகினே இருக்கும் இல்லையா. அந்த தெரியல தமிழ்நாட்டுல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதை? உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா நீங்க வந்து ஒரு பெரிய டீம் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க ஒரு பெரிய டீமை மேனேஜ் பண்றீங்கன்னா அங்க இருக்க அத்தனை பேருக்குமே நீங்க சொல்லணும். நீங்க ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்றீங்கன்னா நீங்க கார் மேனுஃபேக்சர் பண்றோம்ப்பா இதான் செய்யறோம்னா அவன் பெயிண்ட் அடிக்கணும் தெரியும், காருக்கு தான் பெயிண்ட் அடிக்கணும், அவன் வேலையை செய்வான், ஒரு கார் உருவாக்கி வந்துடும். நீங்க முழுக்க இந்த சிஸ்டம்ல என்னன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதையும் தெளிவா யாருக்கிட்டையும் சொல்லல. நான் சொல்றேன் நீ செய்ன்ற இதான் கொண்டு வரீங்க. நீங்க உண்மையிலேயே நோக்கம் இருந்தாலே உங்களால அதை நீங்க வந்து உண்மையா செய்திட முடியாது. எல்லா பிரச்சனையும் ஒரு ஆளாலேயோ ஒரு கட்சியாலேயோ செய்திட முடியாது. நல்ல தலைவர் வந்தா நல்ல திட்டங்களை வரவேற்று கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாசகார திட்டங்களை எவ்வளவு நல்ல தலைவர்களா இருந்தாலும் உயிருடன் வரைக்கும் தான் போராட முடியும். இது பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலத்தின் வழியா நம்மளுக்கு எல்லாம் சொன்ன ஆட்களுக்கும் தெரியும் இதெல்லாமே. அப்போ அவர்கள் மட்டும் என்ன ஸ்பெஷலா பண்ணி போறாங்க. அப்போ பக்கத்து மாநிலத்துல வந்து எத்தனை ஹெலிகாப்டர் உலகத்துல எவ்வளவு ஹெலிகாப்டர் இருக்கு. எப்பயுமே பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சியில சிக்கிறவங்களும் உண்மையை வெளிக்கொண்டு வரவங்க ஹெலிகாப்டர் மட்டுமே ஃபால்ட் ஆயிடுது. இத ஒரு ஊர்ல போய் இது மாதிரி ஒரு தலைவர் வெடிச்சு செதறாருன்னா அத நீங்க முக்கியமா பாக்குறீங்க. அதுக்கு பின்னாடி வந்து அடுத்த நாளே வந்து இவங்கதான் செஞ்சாங்கன்னு அடுத்த நாளே நியூஸ் பேப்பர்ல கொடுக்குறவங்க எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவர் வர்ற வழியில அவர் ஹெலிகாப்டர் ஃபால்ட் ஆச்சு, அதை நோட் பண்ணுமா கிடைக்காது. இது ஆக்சுவலி என்ன சொல்றதுன்னா புவிசார் அரசியல் நடக்கிற பல விஷயங்கள் வந்து வந்து பல சந்தேகங்கள் சந்தேகங்கள் எழும்புது, சந்தேகங்களுக்கான விடைகளும் இருக்குது. ஆனாலும் இன்னும் அந்த புரிதல் அந்த போதமை அந்த புரிதலுடைய போதமை பத்தல ஆக்சுவலி இல்லையா. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம், நம்ம தலைவர்கள் எடுத்துக்கிட்டு ஓப்பனா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டா மக்கள் வர்றவங்க கேட்பாங்க, நீ இந்த லிஸ்ட் எடுக்க ஏன் இப்ப கடைசி நேரத்துல வந்த. கரெக்டா அவர் ஒத்துழைக்க மறுத்துட்டாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவர் தற்கொலையை பண்ணிட்டாரு கேரளால இந்த ஆபீசர். அவங்க எவ்வளவுதான் செய்யும் பிரஷர்ல. அப்ப மக்களே வந்து எல்லாரும் சேர்ந்து இல்ல முடியாது, இந்த தேர்தலை வந்து நீங்க வந்து ஒத்தி வைங்க.
ப்ராசஸ சரி செய்யற வரைக்கும் நீங்க வந்து ஒத்தி வைங்க, இல்ல ப்ராசஸ் சரியா செய்யுங்க, நாங்க உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். இப்போ மக்கள் அந்த அந்த நிலைமைக்கு தான் தள்ளுறாங்க மக்களை. இது நம்ம இப்போ இதெல்லாம் எத்தனை சதவீதம் மக்களுக்கு இது புரிதல் வருது? ஏன்னா அடிப்படை வசதிக்கே வந்து வாழ்வாதாரத்துக்கே போராடுற நிலைமையில இருக்கும்போது நம்ம பேசலாம். நம்ம அமெரிக்கால உட்காந்துட்டும் லண்டன்ல உட்காந்துட்டும் நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தை சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி நம்ம வந்து செலவு செய்யணும். ஆனா நாளைக்கே வந்து போனாதான் வேலை, நாளைக்கு வந்து இந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் இருக்குமா தெரியலையே, யாரா கூப்பிடுவாங்களா, அடிப்படை இது கைக்கும் வாய்க்குமே சரியா இருக்கும்போது வந்து நம்ம என்னடா அப்படின்னு தான் இருக்கும். அதுக்காக மக்களுக்கு வந்து எந்த அளவுல அதுக்குதான் அரசியல் கட்சிகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு. அவர்கள் அந்த நேரத்துல தான் வர்றாங்க. அந்த நேரத்துல வரும்போது அவர்களுக்கு வந்து என்னென்னலாம் உங்களுக்கு எதிர்ப்பா இருக்குன்ற அளவுக்கு தான் வந்து சொல்ல முடியும். சொல்லும் போது மக்களா வந்து செய்யணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு மிகப்பெரிய வலிமை, நம்ம கிட்ட பலம், ஆட்கள் சதவீதம் பலம் ஜாஸ்தி. நீங்க ஜல்லிக்கட்டுலயே நம்ம பார்த்துட்டோம். நீ எவ்வளவு போலீஸை கொண்டு வந்து இறக்குனாலுமே நீ 6 லட்சம் 7 லட்சம் பேர் கூடி இருக்கும் போது நீ எவ்வளவு பேர் என்ன பண்ணிருப்ப? அதுக்கு ஒரு 3 நாள் தேவைப்பட்டது. 3 நாளா சொல்லி 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 கடைசி நாள் அடிக்க போறாங்கன்னு சொல்லி 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 அந்த 6 லட்சம் ஆட்களை வந்து வேடிக்கை பார்த்தவங்களும் அனுப்பிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து உணர்வாளர்களை கடைசியா கொண்டு வரும்போது ஒரு 5000 3000 இருந்து ஒரு 5000 பேர் கடைசியா நின்னா பாருங்க. அவனை நீங்க என்ன சொன்னாலும் அவனை அனுப்ப முடியாது. அவன் எல்லாம் உன் டெக்னிக் எல்லாம் கூட பயங்கர டெக்னிக் தெரிஞ்சவனா இருப்பாங்க. அந்த மாதிரியா இருக்கும் போதுதான் எல்லாருமே அந்த 5000 பேரா வந்து இருக்க முடியாது. இதுல வந்து இவரு மணியசையாட நான் ரீசெண்டா பேசிட்டு இருந்தேன். பேசுறப்ப அவரு சொன்ன ஒரு உதாரணம் ரொம்ப சலிப்பா இருக்க, என்னது இது மக்கள் எல்லாம் எதுவும் சீரியஸான விஷயம் பார்க்க மாட்டேன்றாங்க, எல்லாருமே வந்து அது என்ன சீரியஸஸ் புரியாம நடந்துக்கிறாங்க, இது என்ன பண்றது அப்படின்றப்ப அவர் தான் சொன்னாரு, சரி ரயில் பெட்டி போறப்ப அந்த இன்ஜின் தான் போகும் ஃப்ரண்ட்ல, பின்னாடி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே போகும். ஸோ நீங்கெல்லாம் வந்து போராட மனநிலை இருக்கிறவங்க, இது மாதிரி சமூக விழிப்புணர்வு அக்கறையா இருக்கிறவங்க, நீங்களாம் ரயில் பெட்டி மாதிரி நீங்க வந்து போயிட்டே இருங்க, மக்கள் தன்னால பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்ற மாதிரி சொன்னார் அவரு. சரி நீங்க சொல்ற அந்த உதாரணம் அப்படிதான் இருக்குது. அந்த 5000 அடிவான பாத்தீங்களா? இல்ல ஆமா, இப்போ நம்மளுக்கே இவ்வளவு சலிப்புத்தன்மை வருதுன்னா மக்களுக்கு பொதுவாக அவர் இப்ப லண்டன் வந்த பொழுது வந்து அவரை வந்து யாரும் தெரியாத ஆட்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா அவர் வந்து செய்த தியாகங்களும் அவர் வந்து கருத்தியலாக ஏற்று நின்று போராடினதும் நீங்க மற்ற அரசியல் கட்சிகளோட ஆசனங்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. ஆனா அவரை கொண்டு போய் சேர்க்காதது அவருக்கெல்லாம் எவ்வளவு சலிப்பு இருக்கும் பாருங்க. ஆனாலும் போய் அவர் இந்த வயசுலயும் வந்து இயங்கிட்டு வர்றாரு. எல்லாருமே எல்லா கருத்துமே சரியா சொல்லுவாங்கன்னு இல்லை. இப்போ ரொம்ப காலமாகவே என்னன்னா நான் இந்த பாயிண்ட் பத்தி சொல்லணும்னு வந்த ஏதோ வேற ஏதோ திசை திரும்பிட்டேனாலே ரொம்ப இம்மெச்சூரான ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கணும். என்னன்னா இதுக்கு பேசுறாரா இவர் திமுக, இதுக்கு பேசுறாரா இவர் சங்கி, இதுக்கு பேசுறாரா இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு இது இருக்கு, இவர் அந்த மாதிரி ஒரு என்னன்னே ஒரு இவங்களாவே இது கட்டிட்டாங்க. அப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க ஒரு முடிவு எடுத்து இவங்க ஒரு புரிதலுக்கு வர்றாங்க. நேற்று வரைக்கும் வந்து ஒரு அரசியல் தலைவர் தான் வந்து எல்லாம் செய்வாருன்னு இவங்க சொல்லிட்டு இருந்த போதும் நம்ம சொல்றோம் அப்படிலாம் இல்லைங்க, அவரையும் மிரட்டினா அவரையும் வந்து டார்கெட் பண்ணி அவரையும் ஊழல் செய்ய விட்டா அவரும் மாறுவாருன்னு சொல்லும் போது அதெல்லாம் இல்லை, என் ரத்தம் என் உறவு என்ன, அவரை வந்து அப்படி இந்த மாதிரி புனிதப்படுத்துறாங்க. இவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாகி இவர்கள் நேரடியா அதை பார்த்த பிறகு இவர்கள் வந்து அதே ஆட்களை போட்டு அடிச்சு போலக்கிறாங்க. போடுற தொப்பில இருந்து ஷூல இருந்து அவர் வந்து இது செய்யறாரு அது செய்யறாரு எல்லாமே அதெல்லாம் உண்மையா இருக்குன்னா அப்ப நீ முந்தா நாள் வரைக்கும் நீயே தான் அவர் ஆதரிச்சிருந்த. அப்ப நீ மாறும்போது நீ மாறின மாதிரி வேற ஒருத்தருக்கு இன்னொரு நாள் புரிதல் வரும். கொஞ்சம் ஒரு மனிதத்தோடு நடந்து போகும்போது அது ரொம்ப ரொம்ப இம்மெச்சூரா இருக்கு. இது எல்லாமே இந்த டிக்டாக் ஜெனரேஷன் மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல காணொலியை பார்க்க ஆமா அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியானதுனால விஜய் ஆதரிச்சு பேசினா நீ வந்து யூத் பா அவ்வளவுதான். கரெக்ட். ஏதாவது சொன்னா பூமர் ஏதாவது 2 நிமிஷத்துக்கு மேல பேசாலே பூமர் இப்பெல்லாம். அதனால
அந்த நிலைமைக்கு தான் வந்துட்டாங்க. அப்போ ஒரு அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீங்க இப்ப இந்த எஸ்ஐஆர் எல்லாம் பத்தி சொன்னா அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அவனுக்கு நீங்க உங்களுக்கு பாருங்க, நீங்க அமெரிக்கால உட்காந்துட்டு லண்டன்ல உட்காந்து நம்மளுக்கு பதறது, நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா என்ன ஆயிடும் நம்மளுக்கு பதறது. அவனுக்கு போய் சொல்லிப்பாங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்கப்பான்னு சொல்லிப்பாருங்களேன். சோ வாட் கிடைக்கும். அது அந்த மாதிரியான நிலைமையில இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ரயில் பெட்டிகள்லாம் இல்லாம நம்ம வந்து அந்த என்ஜினாக இருந்து ஏதாவது இல்ல நீங்க வந்து ஆமா நீங்களும் கொஞ்சம் வந்து நிறைய நாட்கள் காணொலிகள்லாம் வந்து வரல. நம்ம நம்மள இந்த மாதிரி செய்யறவங்களை வந்து ஆதரிச்சு அவர்களுக்கு வந்து நேரம் ஒதுக்கி இது செய்யறது வந்து நீங்க ஒருத்தரையா வந்து அழைத்து அதுல வந்து கூப்பிடுறவங்க எல்லாம் நான் பார்த்தா பெரிய இன்ஸ்பைரிங் ஆட்கள். அவர்கள் செய்யற வேலையிலலாம் வந்து நிறைய வேலைகள் நம்ம செய்யலனாலும் அவர்கள் வந்து நீங்க தொடர்ந்து அவர்களை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது அதெல்லாமே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஆள் வந்து நீங்க பார்த்த மாதிரி மணியரசன் டைவர் மாதிரி தான் செய்வான், ஆனா அதை பெருசா சொல்லிக்க மாட்டான். அவருடைய கடமையே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கும் அந்த வேலைகள் இருக்கு, நம்ம அவங்கள வந்து அறிமுகப்படுத்தணும். அவர்களை ஒரு தடவை அவங்க பேச்சை கேட்டாங்கன்னா இவங்களுக்கு தெரிய வந்துடும். ஆமா, புரிதல் வந்துடும். ஆமா, உண்மை. நீங்க இருந்துட்டு போங்க. நான் அதாவது இந்த இம்மெச்சூரான இருக்க ஆட்களை பத்தி நான் கேட்கும்போது அதாவது நீங்க இருந்துட்டு போய் வாரிசாளன் தோழர்கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்குது, சில விஷயங்கள் எனக்கு சரியா வரல. மணியரசன் ஐயா சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சீமான் சொல்ற எல்லாமே நான் ஒத்துக்கணும் இல்லை. ஆனா அதுல இருந்து எடுத்துட்டு போங்க. வேல்முருகன் விட பெரிய போராளியா வந்துருவாங்களே. சொல்லுங்க. அவரை பத்தி பேசினா திராவிட, அவரு பேசுனா நானே திமுக வாய்க்குவேன். அவர் திமுக தோணுது. அது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு இதுவா நம்மளுக்கே எப்படி இருக்கும்போது அப்ப இருக்கும் தானே. அந்த கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த விஷயத்துல அதை பிடிக்கும், அந்த விஷயத்துல அது பிடிக்கும், எல்லாத்தோட பெஸ்டையும் எடுத்துக்கோங்க. எதெல்லாம் பிடிக்காதோ அதை முதல்ல தள்ளுங்க, அதை நேரா சொல்லுங்க, அவங்களே ஒத்துப்பாங்க. அவங்களோட நியாயம் அவங்களுக்கு தான் தெரியும். மொழி தமிழர் நலன் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா செயல்பாடுகள் மட்டும் பாருங்க. தலைவர்களையோ இல்ல பிம்பமாவா பாக்காதீங்க. அவங்க செயல்பாடு தொடர்ச்சியா தமிழர் நலனை ஒட்டி இருக்கா, தமிழ் மொழி ஒட்டி நலனை ஒட்டி இருக்கான்னு மட்டும் பாருன்றத நான் என்னுடைய புரிதல் நான் அப்படிதான் பாக்குறேன். அதுபோல இப்ப திமுக பத்தி பேசுறப்ப கூட நம்ம வந்து திமுகன்ற ஒரு கட்சியுடைய நடவடிக்கை, அதோட செயல்பாடுகள், அது என்ன மாதிரி தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கு, அதுலதான் நமக்கு கோபம் இருக்கே தவிர அதுக்குள்ள 1000 தமிழர்கள் இருக்காங்க, 1000 தமிழர் நல்லாவும் செயல்படுறவங்க இருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாருமே நம்ம டார்கெட் பண்ண முடியாது. உண்மைதான். நீங்க அதோட தலைமை திருடப்பட்டிருக்குங்க. நீ ஒத்துக்கிறியா? தலைமை திருடப்பட்டிருக்கு. நீ போய் அதை உடைச்சு வந்து நீ ஒரு பெரிய ஆளா உருவாகு. ஒன்னு பார்த்து அவங்க வந்து இவன் வந்துருவான அடுத்த தலைமைக்கு வரணும்ன்ற மாதிரி நீ உருவாக்கு. உனக்கு அந்த கஷ்டப்படுற வேலையும் வேண்டாம், குறை சொல்லிட்டு எல்லாத்தையுமே மட்டும் இருந்தா எப்படி வரும். இப்போ முதல்ல நம்ம இப்ப இருக்க நிலைமையில வந்து தீவிரமா சண்டை செய்ய வேண்டியிருக்கு. ஆமா, உண்மை. சண்டை செய்ய வரும்போது வந்து கூட நிக்கிறவன எல்லாருமே வந்து நீ வந்து அவன் மூக்கு சேரல அவனுக்கு தொப்ப ஜாஸ்தியா இருக்குன்னா அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு சண்டை செய்ய ஆள் வேணும். எனக்கு நான் சண்டை செஞ்சு நான் ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும். நீ உனக்கு அவனுக்கு ஹேர் ஸ்டைல் பிடிக்கல, அந்த சின்ன சின்ன சில்லற விஷயங்கள்லாம் தூக்கி போடு. இப்போதைக்கு அதெல்லாம் நம்ம செய்யணும். அந்த செய்யற வேலையை நம்ம செய்துட்டோம் அப்படின்னா, இப்ப வேல்முருகன் அண்ணனை பத்தி பேசும்போது இங்க கூட இருக்க ஒரு படிக்க வந்து ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து இந்த விவசாயிகள் இதுல இருந்து கோகோ கோலா இதை பத்தி அவங்க வந்து ஒரு கோக் கம்பெனி ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் ஒரு நிமிஷத்துக்கு உரியறான்ற அந்த டைலாக் ஏதோ கத்தி படத்துல விஜய் பேசுற டைலாக பத்தி பேசுறேன். நான் சொல்றேன் அந்த கோகோ கோலா பத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றேன், அந்த விஜய் படத்துல அப்படி பேசின டைலாக் யாரு? இதே கோக்குக்கு வந்து நடிச்சு அட்வர்டைஸ்மெண்ட்ல வச்சு கோடி கோடியா சம்பாதிச்சவரு அதே சினிமால கோடி கோடியா சம்பாதிச்சப்போ அந்த டைலாக் ஊழல் சும்மா பேசுறாரு. சரி, ஓகே. அப்ப உனக்கு வேல்முருகனை தெரிஞ்சுக்கணும்ல. அதே போராட்டத்தை தாமிரபரணி தண்ணி போராட்டத்துல சுத்தி முத்தி அடிச்சு ரத்தம் நிஜமா போராட்டம் பண்ணி ரத்தம் வந்து இந்த கோக் கம்பெனி அங்கிருந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணவரை தெரியல உனக்கு. அதே பேர்ல எதுக்கு கட்சி டிவிகேன்னு வரீங்க திருப்பி? அவருக்கு டிவிக்கேன்னா இப்ப பாருங்க மீடியா மூலமா ஏதோ தெரிய வரும். வேல்முருகன் ஒரு இருக்காரு, அவருக்கு கட்சி இருக்கு, அந்த தமிழர் வாழ்முறை கட்சி அப்படின்னு சொல்லி தெரியணும்னா களத்துல போராடி ரத்தம் சிந்தினவன் அடி வாங்கணும், அவரை சுத்தி அடி வாங்கணும், அந்த காணொலியும் இருக்கு. ஆமா, அது எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு.
இந்த கத்தி படத்துல அவரு அதை பேசினாரு, விவசாய ரத்தத்தை குடிக்கிறாங்க கோகோ கம்பெனி அப்படின்னு போது அது எங்க போய் சேருது? அதுக்காக 10 வருஷம் அந்த மக்கள் திரள்ல விஜய் பக்கம் பின்னாடி போற மக்கள் திரள் எல்லாம் பாக்குறப்ப இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி வந்து ஒரு என்ன சொன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா அது சரியான பாதையில போகல. சரியான பாதைன்னு சொல்றதை விட அதுதான் வளர்த்து எடுத்திருக்கு இந்த திராவிடன்றதான் நான் பாக்குறேன். எழிலன் அவர்கள் வந்து 1000 உங்களுக்கு தொகுதி எம்எல்ஏ வருகிற டாக்டர் எழிலன் அவர் சொன்னது நியாயம் தானே. நீங்க தற்கொலைன்னு முக்காவாசி பேரை தற்கொலைன்னு தட்டி விட்டுட்டீங்கன்னா அவன் தற்கொலையாவே தான் இருப்பான். அதுக்கு தற்கொலையானதுக்கு காரணம் ஒரு விரலை நீ காட்டினா 3 விரல் ஒண்ணு காட்டுது. கரெக்ட் கரெக்ட். அந்த தற்கொலையோட அப்பாவை காலேஜ் படிக்கும் போது அரசியல் சார்பாக சேரக்கூடாதுன்னு நிர்பந்திச்சது யாரு? அதனாலதான் அவங்க அப்பா பாதி தற்கொலையா இருந்தாரு. அதனால பையன் இன்னும் முழுக்க தற்கொலை, மகனும் பொண்ணும் மீதி தற்கொலையா இருக்கு. அதுக்கு காரணம் நீ. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நீங்க சொல்றது. நான் கல்லூரிகள் போற டைம்லாம் வந்து அரசியல் பேச முடிஞ்சது கல்லூரிகள்ல. ஆனா அது கிராஜுவலா வந்து பேசக்கூடாது, அது ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா மாணவர்கள்ட்ட நீங்க அரசியல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜெனரேஷன் ஸ்ட்ராங் ஆயிடும். நீ அங்கே கட் பண்ணிட்டாங்க அவங்க. கரெக்ட், உண்மைதாங்க, இடைமறிக்க மன்னிக்குங்க. ஆனா வந்து யாருங்க அண்ணாதுரை யாருங்க? சொல்லுங்க. துரைமுருகன் யாருங்க? வைகோ யாருங்க? நல்ல காலேஜ்ல இருந்து கல்லூரிகள்ல கல்லூரி ரெசிடென்சி காலேஜும் பச்சைப்பா காலேஜும் இல்லைன்னா தமிழ்நாட்டோட அரசியல் எங்க? நீங்க என்ன சொன்ன மாதிரி அந்த நேரத்துக்கு தேவைப்பட்டது, திமுகன்ற ஒரு எதிர்ப்பு தேவைப்பட்டது அங்க அந்த நேரத்துக்கு. அவங்க திசை மாறி போயிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த நேரத்துல தேவைப்பட்டதா இல்லையா? அதெல்லாம் மாணவர், எல்லாருமே மாணவர் தானே. துரைமுருகன் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குன்னு அனுப்பிச்சிட்டாங்க எல்லா மாணவர்களுமே. அது அவர்களே செய்துட்டு இவர்களே வந்துட்டு இவர்கள் நாளைக்கு நம்மளுக்கு வர்றவங்க கேள்வி கேட்டுருவான்னு இவர்களாவே வந்து அதை பயந்து இவர்கள் தடுக்க போய் தான் இங்க வந்து நிக்குது. அப்பதானே நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாட்களா நம்ம வந்து அந்த இது ராஜவம்சம் மாதிரி வந்து நீங்க வந்து முடிசூட்டிக்கிட்டே இருக்கலாம். கரெக்ட். முடிசூட்டி உங்களுக்கு நலன் நாடு இருந்தாதான் பண்ண. கரெக்டான பாயிண்ட் தான் சொன்னீங்க. பட் ரொம்ப நம்ம பேசிட்டோம், ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ஆக போகுது. இப்ப கடைசியா வந்து ஒரே ஒரு இது மட்டும், இப்ப இந்தியன் எலக்ட்ரல் சிஸ்டம் இருக்குல்ல, இது வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி என்ன சொல்றது, குட்ல இருந்து பேட்ல போய் பேட்ல இருந்து ஒஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஆனா ரியல் எவல்யூஷன் ஒரு மக்களாட்சியில இந்த இவிஎம்மோ இல்ல இந்த மெத்தட் ஆஃப் ஓட்டிங் இருக்குல்ல, அது வந்து எந்த நெக்ஸ்ட் எவல்யூஷன் எதை நோக்கி போகணுன்றது, எதை நோக்கி போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திருப்பி நம்ம வந்து பேப்பர் பேலட்ல வந்து ஸ்டார்டிங்ல இன்னும் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கள்ள ஓட்டு போடுறது பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து வீடியோ, நீங்க ஊர் ஃபுல்லா சர்க்யூட் கேமராஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் வீடியோஸ் இருக்கு இல்லையா? நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க லைவா பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க செக்யூர்டா லைவா பார்க்க முடியும் என்ன நடக்குது. சோ இவ்வளவு ஃபெசிலிட்டி டெக்னாலஜி டெவலப் பண்ண பிறகு அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தாம இந்த இவிஎம் மாதிரி ஏமாத்துற டெக்னாலஜியை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில பிடிச்சிட்டு வச்சிருக்காங்கல்ல, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது எதை நோக்கி போனா என்ன பண்ணுனா இதை கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பேப்பர் பேலட்டுக்கோ இல்ல இதுக்கு மூவ் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி மக்கள்னா எல்லாருமே போராட முடியாது, ஆனா அட்லீஸ்ட் போராடுறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எதை பண்ணுனா அது வந்து மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இவங்க டெக்னாலஜியும் சரி மற்ற அறிவியல் முன்னேற்றங்களும் சரிங்க, அது மேல தப்பே கிடையாதுங்க. நம்ம என்ன இவிஎம் மேல என்ன பிரச்சனை? நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நேரடியா ஆப்ரேட் பண்றதா மேட்டர். நீங்க கத்தியை வச்சு நீங்க வெங்காயமும் எல்லாம் கத்தியை வச்சு கொண்டும் பண்ணலாம். நீங்க அதை எப்படி உபயோகிக்கிறீங்கன்ற பொறுத்துதான். இவங்க நினைச்சா நோக்கம் இருந்துச்சுன்னா இவர்களால வந்து விவிபேட் மாதிரி இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு போகும்போது ரெசிப்ட் கொடுக்குறாங்க. 5 வருஷம் என் லைஃபே ஒப்படைக்கிறேன் ஒன்னு நம்பி, எனக்கு நான் யாருக்கு ஓட்டு போட்டுன்ற அடிப்படை இது கூடயா எனக்கு இல்லைங்க. இவ்வளவு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து கிரியேட் பண்றதுக்கு காசு இருக்கு, அதை வந்து மானிட்டர் பண்ற சிசிடிவி இருக்கு, அதை கோஆர்டினேட் பண்ற இதுல ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இல்லைங்களா? இல்லையா? அப்ப ஜிபே பண்ணா உடனே டேட்டா ஃபீட் பண்ணி நீங்க ஜஸ்ட் டேஷ்போர்ட்ல போட்டு விட்டுற, நான் என் ஓட்டர் ஐடியா போடுறேன், நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரியும். இதுன்னா இது பண்ண முடியாது. எந்த அளவுக்கு டெக்னாலஜின்னா பாருங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க பல ஆப்ல முடியல. கரெக்ட். போனுக்கு தெரியுது நான் என்ன பண்றேன்னு போனுக்கு தெரியுது.
அப்போ நீ ஜிபே பண்ற, அதை பண்ற, இதை பண்ற, எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஐடியா கொண்டு வர எல்லாம் சொல்லிதானே ஆதாரம் கொண்டு வந்தீங்க. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, ஆதாரம் இதுவும் லிங்க் பண்ண முடியாதுன்றீங்க. அப்ப நீங்க சரி நான் ஓட்டு போட்டேன், 5 ரூபாய்க்கு பீடா வாங்கணும்னா மட்டும் அங்க நான் பே பண்ணனா, QR கோட ஸ்கேன் பண்ணனா டிங்குன்னு எனக்கு மெசேஜ் வருதுங்களா இல்லையா? நோட்டிபிகேஷன். ஆமா, கரெக்ட். உங்களுக்கு 5 ரூபாய் பீடாக்கு வந்து இது வருதுன்னா நம்மளுக்கு 5 லட்சம் பீடா வாங்கி உள்ள விட்டுருவீங்களோட எங்களுக்கு பயமா இருக்குது. எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். எனக்கா தெரியணும்ல, எல்லாம் ஒரு பூத்துல இத்தனை பேர் இருக்கும், அவ்வளவுதானே ஒரு QR கோட் கேட்கணும். QR கோடு ஃப்ரீயா அடிச்சு தரேன் அவ்வளவுல. உங்களுக்கு என்ன வந்துச்சு, காசு கூட செலவு இல்லை. உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் QR கோட் கிரியேட் பண்ணுங்க, இல்ல ஒரு ஃபேமிலி கோட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க இது உள்ள போய் டேட்டாவை பார்க்க முடியும் தெரியும் எங்களுக்கு. ஏன்னா நீங்க தான் தொடர்ந்து யார வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறீங்க, கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிமும் மைனாரிட்டி ஃபிஷர்மென், நீங்க பார்த்து தெளிவா எடுக்கிறீங்க இல்லையா? பெரியாள வந்து பெரியாள் இல்லைன்னா உடனே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அவர் அன்னைக்கு ஓட்டு போட வச்சிருங்க. ஏன்னா பெரிய பிரச்சனையா ஆயிடுமோட்டு. இவர் வந்ததுல இருந்தே, விஜய் வந்ததுல இருந்தே அதான் ஐடென்டிட்டியா கொண்டு வர்றாரு. ஓட்டு ஓட்டு உரிமை ஓட்டுன்னு வரும்போதே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இதுக்கு வந்து டெக்னாலஜி கரெக்ட் தாங்க. டெக்னாலஜி வந்து ஏஐ கூட வந்து ரொம்ப நல்லதுதான். நம்ம ஊர்ல முதல்ல கம்ப்யூட்டர் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் உருவாயிடும் அப்படி இப்படின்னு. நம்மளால என்ன பண்ணா, எடுத்து போய் கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்த்தான். அந்த மாதிரி இப்ப ஏஐ வந்துச்சுன்றாங்க. என்ன பண்றாங்க, எல்லாம் கலர் போட்டோ மாத்திட்டு இருக்காங்க, வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அத ஒரு எப்படி அறிவியல்ல வந்து இவிஎம் வை, விவிபேட்டை வை, விவிபேட்டும் இதுவும் கிராஸ் செக் பண்ற ஃபெசிலிட்டியை வை. சிம்பிள் மேட்டருங்க. நம்ம வந்து டெக்னாலஜி ஆல்ரெடி இருக்க டெக்னாலஜியை வந்து டிஸ்மேண்டில் பண்ண தேவையில்லை. அதுல வந்து எந்த அளவுக்கு லைக் எப்படின்னா தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம எப்படி அதை வந்து ஒரு சிங்க்ரனைஸ்டா பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணி, நான் இதுதான் ஓட்டு போட்டது கன்ஃபார்ம் எனக்கு நோட்டிபிகேஷன் கூட அப்படிமா சொல்றீங்க, அது பெஸ்ட் ஆக்சுவலி. பட் பேப்பர் பேலட் போடுறது வந்து கைண்ட் ஆஃப் நம்ம அந்த காலத்தையும் பார்த்துருப்போம். நம்ம ஒரு எலெக்ஷன் முடியும் கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும் ரிசல்ட் தெரியறதுக்கு. எல்லாரும் கவுண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல இப்ப கூடதான் மாசமா ஊற வச்சுல நீங்க போடுறீங்க. ரெண்டு இதுவா எலெக்ஷன் நடத்துறீங்க. நீங்க தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சிருக்கீங்க. ஒரு அழுத்தத்துனா தரணும்னு ஃபுல்லா ரிசல்ட் வரணும். நீங்க வச்சு 1.5 மாசம் ஊருகா போடுறீங்களே ஒரு இடத்துல, தெரியல அந்த டைம்ல. அப்ப நீங்க வந்து சிஸ்டம் என்ன பண்ணுங்க, 2 கட்ட எலெக்ஷன் நடத்துறீங்க, டேட்டாவை செக் பண்றீங்க. முதல் வாட்டி போட்டதெல்லாம் நம்ம சார்பா வருதா, அடுப்பு ஆன் இன்னும் ஜாஸ்தி வைக்கணுமா இல்ல சிம்பிள் வைக்கணுமான்னு நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சோன்னு தான் நீங்க பண்றீங்க. அப்போ நீங்க அதை செய்யும் போது ஒன்னும் நான் 5 வருஷம் பொறுக்கிறேன் உங்களை, ஒரு 3 நாள் பொறுத்துக்க மாட்டேன்னா நீங்க ஓட்டு கவுண்ட் பண்ற வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. இது ஒரு தலையில பேன் வந்த கதை. பேப்பர் பேலட்ல வந்து பேப்பரை கிழிச்சு போடுறான், பூத் இதை தூக்கின்னு ஓடுறான், அதெல்லாமே வடநாட்டுல அதிகமா. இங்க வந்து மிரட்டுறான், ஆசிட் ஊத்துறான், இது பண்றான், இதெல்லாம் தலையில பேன் வர பிரச்சனைங்க. நீங்க என்ன சொல்றீங்க, அதே பயம் வேணும், இந்த ஆளை கொளுத்திடுவோம், இந்த ஆளை கொளுத்திட்டா இவன் உயிரோட இருக்க மாட்டான், இவன் உயிரோட இருந்தா தானே இவன் நல்ல பேன் வரும், அப்படிதான் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, நீ அதுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். இல்ல மொட்டை கூட அடிக்கணும் அடிச்சுக்கோ. நீ இந்த மாதிரி வேலையை மொட்டை அடிக்கிறத வந்து எப்ப செய்யற, பொண்ணு பாக்கிறதுக்கு முன்னாடி மொட்டை அடிக்கிற, பீகாருக்கும் தமிழ்நாடுக்கு மட்டும் அடிக்கிறேன்ற. அவங்க கேரளால வந்து பிரச்சனை பண்ற, ஏன் பண்ற அப்படி? ஒரு முகநூல் பதிவு பார்த்தேன், அது போட்டோ போட்டுருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து சில இடங்கள் மட்டும்தான் இன்னும் பிஜேபி பிடிக்கல, மத்த எல்லா இடமும் ஆல்மோஸ்ட் பிடிச்சிருச்சு. கீழே ஒண்ணு, மேல ஒண்ணு, சைட்ல ஒண்ணு அப்படிதான் இருந்துச்சு ஆக்சுவலி. இல்ல இதுல அவங்க நேரடியா பிடிக்கல அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்லணும். ஆமா, நேரடியா பிடிக்கல, நேரடியா பிடிக்கல. நம்ம அதுக்கும் பரவாயில்ல, ஏன்னா அதுதான் திட்டம், அதை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா இது மூலமா அவங்க நடத்த போறதுதான் என்னன்னு தான் பயமே. அதுதான் பயமா இருக்கு. முழு அதிகாரத்தை கொடுத்தோன்னு இவங்க குஜராத்ல நடத்துனது வந்து இந்தியா முழுக்க நடத்தினாங்கன்னா என்ன ஆகும், அந்த பயம் இருக்கு. அந்த ஒரு பயம் தான் இருக்கு. நான் இதுல புதுப்பேட்டையில் சொல்ற மாதிரி அவன் அப்படின்னு அது அவ்வளவுதான் மாதிரி நான் நம்பிக்கை இழந்துட்டேன். இந்திய ஜனநாயகத்துக்குள்ள போச்சு அது. நான் என் தமிழ்நாட்டை நான் வந்து என்ன செய்யறதுக்கு, அதுக்காகவாது நம்ம செய்யலாமா? அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்குற அளவுக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆதங்கம். அவ்வளவுதான். புரியுது.
மிக சிறப்பு கார்த்திக். ரொம்ப நன்றி அருமையா, நன்றி ரொம்ப இன் டீடைலா பல விஷயம் சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம், அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பேசுவோம். ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் 1000 இது பேசுறதுக்கு தான் இருக்கிறான் நம்மளுக்கு இல்லையா? ஆமா. இல்ல அதே மாதிரி இவர்கள் எந்த அஜெண்டா பிக்ஸ் பண்றாங்களோ அதை மட்டுமே நம்ம பேசாம மக்களுக்கு எது வந்து போய் சேரணும்னு நம்ம நினைக்கிறோமோ, இன்னைக்கு இல்லைனாலும் நம்ம நினைக்க முடியாதுங்க. எப்ப வேணா எது வேணா போய் சேரலாம். ஒரு சின்ன கிளிப் இதுல நம்ம பேசுனதுல வந்து முழு காணொலி யாரும் உட்காந்து கேட்கலனா கூட ஒரு சின்ன கிளிப் வந்து நம்ம போச்சு அப்படின்னாலும் அதுவே ஒரு இதுவாகும், மாற்றத்துக்கு உருவாகும். அது மாதிரி நீங்க வந்து மற்றவர்களை வந்து எவ்வளவு மதிப்பு கொடுத்து அழைக்கிறீங்க, அதெல்லாம் நான் நல்லாவே பாக்குறேன். நான் அதை தொடர்ந்து செய்யுங்க. அதே மாதிரியா தொடர்ந்து பேசணும் நம்ம வந்து நேரம் இருக்கும்போது. கண்டிப்பா இது மாதிரி ஒரு ஃபோரமா கிரியேட் பண்ணா, கிருஷ்ணா அவர்லாம் பாத்தனால அவர்லாம் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு வர அவர்லாம் அவரெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு ஃபோரமா ஏன் கிரியேட் பண்ணக்கூடாது? தமிழ் கவுன்சிலா வந்து செய்வோம். அப்படி செய்து நம்ம அது வரலாற்றுல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையா கூட அது இருக்கலாம். அதை செய்வோம், அதை செய்துட்டு அது வழியா நம்ம வந்து டிஸ்கஷன் பேனல் கொண்டு போலாம். நல்லா இருக்கும். கண்டிப்பா. மிக்க நன்றி கார்த்திக். நன்றி நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த